அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. அதாவது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில், அதாவது மேஷ ராசியில் நடக்கவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி, அதாவது 31/5/2024 முதல் 10/7/2024 வரை இந்த 41 நாட்கள் நடைபெறவிருக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மிதுன ராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், பூமிக்காரகனும் என்று அழைப்பார்கள். அதே போலங்க இந்த இரத்தக்காரகன், சகோதரக்காரகன் சொல்லக்கூடியவர், இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட சில கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த உடலையும் மனதையும் வலிமையாக வைத்துக்கூடிய இந்த கிரகம். அதே போல் இந்த செவ்வாய் பகவான் ஒருவருக்கு ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா அந்த மருத்துவம் சார்ந்த துறையில், இந்த விளையாட்டு சார்ந்த துறைகள், அதிகாரம் வாய்ந்த சில பதவிகள் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த காவல்துறை, நீதித்துறை என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த மாதிரி அதே போல் இந்த சிவில் இன்ஜினியரிங் சொல்லக்கூடியவர்கள், இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட சில பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா இந்த யோகங்கள் நல்லா இருக்குங்க. அதே போல் இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்படி பார்த்திங்கன்னா இந்த பூமி வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்குவதற்கான யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்கா, ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான். அதே போல் இந்த மேஷம் மற்றும் விருச்சகத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர். இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புத்திகாரகன், எந்த விஷயத்தையுமே யோசித்து முடிவெடுக்கக்கூடிய நபர்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் தாங்க இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நடைபெறுது. ஸோ மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே எந்த விஷயத்தையும் நல்லா யோசித்து தாங்க நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தடையாகவே இருக்குது. நம்மளை பார்த்து மற்றவங்க குறை சொல்கிற அளவுக்கு தான் சில சூழ்நிலைகள். ஏன்னா எந்த வேலையை செஞ்சாலும் நல்லா யோசித்து பண்ணுறவங்க, எனக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது நீங்கள் என்னங்க எத்தனை தடவை யோசித்து நீங்கள் இதை தவறாக செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள். கன்னி ராசி புதன் பகவானை அதிபதியாக வச்சுட்டு இருக்கிற ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கு இந்த 11ஆம் இடத்துல நடக்கும்போது இது ஒரு அபரிவிதமான யோக காலம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ தொழில் சம்மந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு முயற்சியுமே இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குங்க. எந்த முயற்சியிலும் என்னால் டைரெக்டாக இறங்க முடியல, எனக்கு அந்த கெப்பாசிட்டியே இல்லைங்க, தைரியமே இல்லை, எடுத்தோம் இந்த முயற்சியும் எடுத்து கடைசியில் இதுவும் ஃபெயிலியராக போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே எனக்கு அந்த தெம்பு இல்லை, எனக்கு அந்த தைரியம் இல்லை, எனக்கு அந்த துணிச்சலே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் முயற்சி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்க போது. யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசுனாங்களோ அவங்களுக்கு மிட்ட உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து உயரக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. அந்த தொழிலை தொடங்குவதற்கு தேவையான பணம் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் கிடைக்கும். பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தாங்க இருக்கிறேன், ஏதாவது ஒரு சூழ்நிலை பண்ணிடலான்னா அதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் நிறைய பேங்க் ஏறி இறங்கிட்டேன், அந்த பேங்க் மூலமாக எனக்கு எந்த லோனும் கிடைக்கல. அதே போல் உறவினர்கள் மத்தியிலையும் சொந்த பந்தங்கள் மத்தியில் வீட்லேயும் பணத்தை கேட்டாச்சு, இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த பணம் அப்படி மீறி பணம் கிடைச்சதுன்னா கரெக்டாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடம் கூட எனக்கு அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய பயிற்சி எதிர்பாராத பொருள் மற்றும் தன உறவை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குதுங்க. எந்த விஷயத்துலையுமே தைரியமாக இறங்கி துணிச்சலோட யாருக்கிட்டையுமே பேசி சமாளிக்கக்கூடிய திறமையை கொடுக்குங்க. ஒருத்தர் உங்களை நம்பி இந்த இடம் கொடுக்கல, நான் இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, கொஞ்ச நாள் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா என்னுடைய இடத்துக்கான வேல்யூவும் குறைஞ்சிருங்க. அதே போல் இங்கே யார் இந்த கடைக்கு வந்தாலுமே மறுபடியும் சரியாக தொழில் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய சூழல் அமைஞ்சிட்டு இருந்திருக்கும். உங்களுடைய தைரியமும் துணிச்சலை பார்த்து கண்டிப்பாக ஓகே இவரால் அதை சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்க. அதே போல் வேலையில் இதுவரை இருந்து வந்த தடைகள், அந்த தடைகளை மீறி சில முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழலை உருவாக போகுது. தடைகளை மீறி தான் வெற்றியை தேட முடியும். அதே போல் உங்களுக்கு இந்த வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. பதவி உயர்வு உங்களை தேடி வருங்க. சம்பள உயர்வு கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு தேவையான, அதாவது இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போனால் அட்லீஸ்ட் அங்கே எனக்கு சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்குங்க. அந்த சம்பளத்தை வச்சு எனக்கு இருக்கக்கூடிய இந்த இஎம்ஐ பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் தீர்த்துருன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது. பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க.
விரும்பியபடி உங்களுடைய வேலைக்கு நீங்கள் செய்யக்கூடிய சில சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அதாவது இன்னைக்கு வரைக்கும் விருப்பமே இல்லாமல் செஞ்சுட்டு இருப்போங்க. என்னப்பா அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல எனக்கு மரியாதையே இல்லை, நானும் எல்லாரும் வேலை செய்கிற மாதிரி தான் செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையை விருப்பப்பட்டு செய்யக்கூடிய தருணமாக இருக்க போது, வேலையே இல்லை இதில் எங்கே போய் வேலை செய்யுதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. கண்டிப்பாக புதிய வேலை கிடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. நல்ல ஒரு தருண காலமாக இருக்க போது, வேலைக்கு முயற்சி நிறைய பண்ணிட்டு தாங்க சார் இருக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போது. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அங்கேருந்து ரிசல்ட் கூட உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிருக்காதுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் செய்ய சொல்லி யாராவது வற்புறுத்தி இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தான் விலகுங்க. நீங்கள் போல்டாக சொல்லிடுவீங்க, இல்லைங்க எனக்கு எந்த வேலையை எனக்கு செய்கிறதுக்கு பிடிக்கல, என்னை ஏன் இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணுறீங்க, இந்த வேலை எனக்கு சம்மந்தமே இல்லாத வேலை தான், இந்த வேலை எல்லாருக்கும் எகென்ஸ்டான ஒரு வேலை தான், இதை நீங்கள் செய்ய சொல்கிறீங்க, தப்பான ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறீங்க அப்படிங்கிறத டைரெக்டாக அவங்ககிட்ட பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே போல் திருமணம் சார்ந்த சில விஷயங்கள், ரொம்ப வருஷமாக இந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது கல்யாணம் வரைக்கும் போகுமா, லவ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம், அது கல்யாணம் வரைக்கும் போகுமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, அதாவது வேலை செய்கிற இடத்துல சில விருப்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது, கூட ஒர்க் பண்ணுறவங்களை பிடிச்சிருக்குங்க, ஆனால் அவங்கள ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையுங்க. உங்களுடைய விருப்பத்தை அவங்ககிட்ட எடுத்து சொல்லி உங்களுடைய அதாவது சூழ்நிலையை அவங்களை தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்க போது. திருமண தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குங்க. இந்த குழந்தை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறதுனால மற்றவங்க மத்தியில் எனக்கு இருக்கக்கூடிய அவமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ பெண் குழந்தைங்க 2 இருக்குங்க, ஒரு ஆண் வாரிசு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த 5ஆம் இடத்துல இந்த குருவுடைய சில விஷயங்கள், அதாவது இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காருங்க. அதே போல் இந்த லாபஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நடக்கும்போது எதிர்பாராத சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான சில சூழல் அப்படிங்கிறது அமையலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலும். தேவையில்லாத விஷயங்கள் போட்டு குழப்பிட்டு இருந்திருப்பீங்க, இதனால் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத தருணமாகவும் இருந்திருக்குங்க. இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பொருள் வரவு, அவங்க என்ன கேட்டாங்களோ அதை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல். இது வரைக்கும் உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. இந்த பணம் வந்ததுன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த காலகட்டமாக இருக்க போதுங்க. அந்த பண வரவும் பொருள் வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். இதனால் குடும்பத்தில் அமைதி சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. கணவன் மனைவி பிள்ளைகளுக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் விலகுங்க. இடம் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. சொந்த வீட்டில் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வாடகை வீட்டுக்குள்ளேயே இத்தனை வருஷமாக வாழ்கிறோன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு சில யோக காலமாக இருக்க போகுது. ஏன்னா எதிர்பாராத பண வரவுகள், பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த லோன் அமௌண்ட் வந்ததுன்னா வீடு கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு, அதே போல் அந்த பணம் வந்ததுன்னா சொந்தமாக ஒரு வீடு வாங்கலாம். அட்லீஸ்ட் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். இந்த பணம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு தடையாகவே இருந்துகிட்ருக்கு, ஏதாவது ஒரு விதத்தில் நஷ்டமாயிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போது. இந்த லாபஸ்தானத்தில் நடக்கக்கூடிய பயிற்சி, செவ்வாய் பகவான் உங்களுக்கு இடம் வாங்குவதற்கான யோகமும் கட்டிடங்களை கட்டுவதற்கான சில யோகம், பூமி சம்பந்தப்பட்ட எல்லா அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடியவருங்க. அதே போலங்க இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க, தேவையில்லாத உடல் ஆரோக்கியமே இல்லை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் உடலில் பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த உடலையும் மனதையும் வலிமையாக வைத்திருக்கக்கூடிய தருணமாக இருக்க போது. உடல் ஆரோக்கியத்தில், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வாக்கிங் போகிறதுங்க, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய தருணமாக இருக்க போது. உடலும் மனதும் வலிமையாக இருக்கக்கூடிய தருண காலமாக இருக்க போதுங்க. அதே போல் கடன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும், ரொம்ப நாளாக அந்த கடனை அடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தடையாகவே இருந்துகிட்ருக்கு. அவருக்கு என்னால் பணத்தையே கொடுக்க முடியல, அந்த பணம் எனக்கு வர இடத்துலேருந்து கரெக்டாக வரலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த கடனை அடைப்பதற்கான சில சூழலும், கடனில் ஒரு பங்கை அடைக்கிறதுக்கான சில தருண காலமாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட, இந்த இடம் சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறதுலாம் இந்த செவ்வாய் பகவான்
உங்களுடைய ராசிக்கு, அதாவது இந்த இந்த கிரகங்களுடைய பயிற்சி 11ஆம் இடத்துல நடக்கும்போதுங்க, இது ஒரு அபரிவிதமான பொருள் வரவையும் தனவரவையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த நேரத்தில் ஒரு இடம் வாங்குறதுக்கான சில முயற்சிகள் பண்ணாலோ, ஒரு வீடு கட்டுறதுக்கான சில முயற்சிகள் பண்ணாலோ, இது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு வெற்றி பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. 41 நாளில் எல்லா விஷயங்களும் மாறிடுமா, எல்லா விஷயங்களும் நம்ம இந்த நேரத்தில் பண்ணால் எல்லாரும் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இது ஒரு காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அதே போல் ஒரு திருமணம் சார்ந்த சில யோகங்கள் இருக்கா, அந்த குழந்தை பாக்கியத்திற்கான யோகம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான சில முயற்சிகள் அப்படிங்கிறது பண்ணணுங்க. அப்படி பண்ணும்போது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டான விதத்தில் பயன்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு தருணமாக இருக்க போகுது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒப்பீடு பண்ணிங்க, அந்த ஜாதகத்தில் எந்த மாதிரி திசா புத்திகள் நடந்துட்டுருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள், எந்தெந்த கிரகங்களுடைய அடைவுகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான்படி சில முயற்சிகள் பண்ணிங்கன்னா இந்த கிரகங்களுடைய பயிற்சி உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.